அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளையேத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேனின் கோவே தொன்று மலவெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் வடமாதி மங்கலத்தில் கன்னிகாபுரம் நடுநிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் திரு மோகன் பிரேமா மோகன் தம்பதியர்களின் அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை அருள் வழங்குகின்றோம். பிரதி மாதந்தோறும் இந்த தேவகாரணிய பணிக்காக ரூபாய் 500 வழங்கி வருகின்ற மோகன் அவர்களும் பிரேமா மோகன் அவருடைய பிள்ளைகள் வள்ளல் பெருமான் உடல் நலம் செல்வ வளம் மனவளம் வாழ்வாங்கு வாழ வேண்டி எல்லாம் திரு அருட்புரராச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து மூலிகை அருட்கஞ்சியை வடமாதி மங்கலத்தில் வசித்து வருகின்ற திரு மோகன் கன்னிகாபுரம் நடுநிலைப் பள்ளியின் கணித பட்டதாரி ஆசிரியர் அவருடைய அன்பு துணைவியார் பிரேமா மோகன் குடும்பத்தார்கள் சார்பாக தத்துவ நிகிரகம் செய்து கடவுள் நிறைய டம்ளர் கட்சி வாங்கி அப்படி போய் உட்கார ஆன்மனையுடைய சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் வடமாதி மங்கலத்தில் பிறந்து எத்தனை டம்ளர் ஒரு ஆள் கொடுப்பாங்க? தொம்பளம் போனா ஒரு டம்ளர் போனா இருந்தவங்களாம் எப்படி கொடுப்போம்? வீட்டுல இருந்து டம்ளர் எடுத்துருவோமா? நாளைக்கு இருந்து வீட்டு போய் டம்ளர் எடுத்தா மாறாக அந்த மரணத்திலும் நிலைத்திருக்க அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். மரண பயத்தை போக்குவதற்கு என்ன செய்வது? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை உறங்குவது போல் அன்பு ஆண்மனையுடைய
என்றிருந்தார் நாளைக்கு இருப்பது பொய் என்று அறவோர் நன்றிருந்த வார்த்தையில் நீ நாடிலையோ உறங்குவது போலும் என்ற ஒன்குரலின் வாய்மை மரக்கருதி அந்தோ மறந்தாய் மோகன் அமைத்து வைத்தார் எடுமா எடுமா சமரச சுத்த சன்மார்க்க தர்மசாலையில் வடமாதி கன்னியாகுரம் நடைபெறும் பட்டதாரி ஆட்சிகளாக பணி செய்து எடுமா பின்னாடி பேரையும் மாற்றி பிணம் என்று கொண்டு போய் கொண்டிட்டு நீரில் மூழ்கி நினைத்து ஒழிந்தார்கள். எவ்வளவு வேடிக்கையாக பாடுகிறார் திருமூலர். நீரினில் மூழ்கி நினைத்து ஒழிந்தார்களே, அங்கே அவருடைய புத்திரையை பதிக்கிறார். அவனை கொண்டு போய் சுடுகாட்டிலே எரித்துவிட்டு நீரினிலே குளிக்கும் போது அழுக்கை தேய்த்து கழுவி விடுவது போல் நமக்கும் இப்படி ஒரு நாள் இருக்கிறது என்ற எண்ணத்தையும் அல்லவா இவன் சேர்த்து கழுவி விட்டு வந்து விட்டான். மரணம் வாய்ப்பை இந்த மனிதன் அழிய போகிறோமே என்ற அவலத்தில் இவன் வாழ வேண்டுமா? இந்த உலகத்தில் எப்படி என்று எங்கோ ஒரு ஆங்கில அறிஞர் சொன்னார், ஒரு சிரிப்புக்கும் கண்ணீருக்கும் இடையே முதலாடுகிற பெற்றுவத்தானடானே என்று மனிதனை பார்த்து சொன்னார். ஆனால் மனிதன் அப்படி ஆடிக்கொண்டிருக்க வேண்டியவனா அல்லது பேரின்பத்தில் நிலைக்க வேண்டியவனா? அப்படி நிலைப்பதற்கு நான் எதை செய்வது என்று வள்ளுவர் சிந்தித்தார். அந்த வழியிலே வள்ளலாரும் சிந்தித்ததனாலேதான் அவர்கள் பாடினார். நண்பர்களே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், பதிலை எதிர்பார்க்கல. இறக்கப் போகும் நாள் தெரிந்தால் நாம் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம். எனக்கு அக்டோபர் 18 என்று அவனவருக்கு தேதி தெரிந்தால் உலகம் எப்படி இருக்கும்? ஒவ்வொருவரும் கும்பிட்டுக் கொண்டே தெரிவித்தார், ஐயா நாம் 18ஆம் தேதி போற நீங்க என்னைக்கு பயணம் வச்சிருக்கீங்க? அதை விட கொடுமை எவரும் எவரிடத்திலே நாம் ஒத்துழைப்பது மரணத்தை நமக்கு தெரியாமல் இறைவன் மறைத்து வைத்திருக்கிறாரே, அப்படி நான் அமெரிக்க நாட்டுக்கு சென்றிருப்பேன். என்னை விமான நிலையத்திற்கு நண்பர்கள் அழைத்து வந்தார்கள். அதோ அந்த பெரிய விமானத்தில் தான் ஏறி நீ போக போகிறாய். நீங்கள் வரமாட்டீர்களா என்று கேட்டேன். இந்த மாதம் தான் போக போகிறேன். நான் விமானத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு நான் அன்றைக்குத்தான் இயற்றிருந்த பக்தனான் அபிராம் என்றாது பாட்டு. அதிலே 4000 திவ்ய பிரபந்த பாடங்கள், இருவருப்பான், இன்னும் என்னென்ன பக்தி பாசுரங்கள் உண்டோ அத்தனையும் பாடிக்கொண்டு அந்த உட்கார்ந்து வெள்ளை போன்று விமானம் புறப்பட்டு விட்டது. 10 நிமிடங்கள் கழித்து மேலே ஒரு முக்கியமான உடனே யாரு 2 டம்ளர் வச்சிருக்கா? டம்ளர் கொடுமா, 2 டம்ளர் வச்சிருக்காங்க. ஒரு டம்ளர் கூட, டம்ளர் கூட ஆத்திட்டியா, டம்ளர் கூட. ஜனங்க நிக்கிறாங்க பாரு, இல்லனா வீட்டுல இருந்து டம்ளர் எடுத்துனாங்க. இங்க இருக்கிற டம்ளர் அவ்வளவுதான். 55,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறோம். We are flying at an altitude of 55,000. உயிரை கையில் பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். அந்த மனிதனோ உயரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். விமானத்தின் எத்தனங்கள் எல்லாம் சரியாகவே இயக்கிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் 3 மணி நேரத்தில் நாம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தை சென்றார்கள்.
நிம்மதியாக பெல்ட்டை கழட்டி விட்டு பக்கத்திலே வருகிற விமானப்பணி பெண்ணிடமிருந்து ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போட்டுக் உன் ஊர் என்ன, பேர் என்ன, அழகாக இருக்கிறாயே, உன் வயது என்ன என்று இந்த வயதிலும் கேட்க வேண்டாததை கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கு. பயணம் தொடர்கிறது. 10 நிமிடங்கள் கழித்து ஒருவர் அழைக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு அறிவிப்பு தொடர்கிறது. 2 முகமூடி போட்ட இளைஞர்கள் கையில் எந்த துப்பாக்கியும் விமானம் ஓட்டுகிறவரின் யாரும் பயப்பட தேவையில்லை. பயப்படாமல் இருக்க முடியுமா? உள்ள போன சாக்லேட் வெளியே வரும். முன்ன நான் பயப்படவில்லை, இப்பொழுது பயப்படுகிறேன். என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம். முன்னே லாசியேற்றம் பெற்ற அடைவேன் என்று எனக்கு தெரியும். எங்கே போகும் போது ஆனால் தாத்தா இறந்த பிறகு பேரன் சார்ந்து அடிக்கிறார். வைகுண்ட பதவி அடைத்தார், சிவலோக பதவி அடைத்தார். அங்கு போய் இந்த சாதிக்கு பதவி தான். சிவலோக பதவி அடைத்தால் இவன் மகிழ்ச்சியை விதிக்க வேண்டாம். அது எங்க போய் முழு பொருளா போறதுனால வெள்ளையா இருக்கும் கஞ்சி. ஆகவே நாங்கள் மாதந்தோறும் இந்த ஜீவகாருண்ய பணிக்காக ரூபாய் 500 வழங்கி வருகின்ற பட்டதாரி ஆசிரியர் மோகன் அவர்களும் அவருடைய அன்பு துணைவியார் பிரேமா மோகன் பிள்ளைகள் அனைவரும் உடல் நலம், செல்வ வளம், மனவளம் பொருந்தி வள்ளலார் நெறியினை காதலித்து பிறவியில்லா பெருநிலை பெற வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க, வளம் பல பெறுக.